ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ராகி களி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு வந்து நம்ம சுத்தமாக வந்து சலிச்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு படி எடுத்துருக்குறோம். ஒரு படிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 படி தண்ணி வந்து நம்ம வைக்கணும். வச்சு அதிலே நம்ம உப்பு போட்டு நல்லா வந்து தண்ணியை வந்து நம்ம கொதிக்க விட்டுட்டு, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாவு கட்டிப்படாத அளவுக்கு இந்த மத்தோடைய கரண்டி அடிக்கரண்டி இருக்குல்ல, அதால நம்ம வந்து தொலைவி விட்டுக்கினே இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம மாவு வந்து கட்டிப்படாது. நம்ம வந்து நல்லா தொலைவி விட்டுனே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. கோடை காலத்துல பார்த்தீங்கன்னா ராகியை வந்து நம்ம தினசரி எடுத்துக்கும்போது இந்த சூட்டுடைய உடம்புல இருக்கிற சூடு வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை கொடுக்கும் தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பால் சுரக்கும் தன்மை வந்து இது வந்து அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இளமையான தோற்றம் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த மாதவிடாய் கால பிரச்சனைகள்லாம் வந்து இதை சாப்பிடும்போது நமக்கு சரியாகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம எண்ணெயே இல்லாமல் இந்த பொருளை வந்து நம்ம செய்கிறோம். பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வந்து நமக்கு ரொம்ப கொலஸ்ட்ராலு. இது பார்த்திங்கன்னா எண்ணெயே கிடையாது. இது ரொம்ப ஈஸியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சரும பிரச்சனை அந்த மாதிரிலாம் வந்து இது வந்து குறைக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து டயாபெட்டிக் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் இதய நோயாளிகள், இவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து தினசரி இதை வந்து உடம்புல எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கீரைலாம் போட்டு நல்லா அடையாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சுடும். அந்த சூட்டு பதத்துக்கு நம்ம தண்ணியை வச்சு நல்லா வந்து நம்ம வந்து ஒரு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பவுல் ஷேப்பில் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் எண்ணெய் தடவி அது பவுலாகவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டு நம்ம வந்து ஜல்லிக்கரண்டிலையும் எடுத்துக்கலாம். நம்ம ஆப்ஷன் தான் இது. நீங்கள் பவுலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெயை வந்து கையில் தடவி அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை மாதிரி பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்புல நீங்கள் வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து சுவை நல்லா இருக்கும். பாருங்கள் நம்ம பவுலே பிடிக்கல, ஆனால் நமக்கு வந்து பவுல் ஷேப்பில் வந்து வந்துருச்சு. அது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஜல்லிக்கண்டியில் எடுக்கும்போது அந்த சூட்டோடைய தன்மையும் நமக்கு இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம கருவாட்டு குழம்பு தான் எடுத்துருக்கோம். நிறைய பூண்டெல்லாம் போட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா எடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம காரக்குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் நைட்டு வச்சு காலையில் இதை வந்து நம்ம காலையில் உணவாக சேர்த்துக்கும்போது இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டில் இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரும பிரச்சனைகளும் இதில் தீரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.